அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சி. அரபு நாடுகளில் டிரைவர்மார்களும் வீட்டு ஓனர்மார்களும் எப்படி நோன்பு திறக்கிறாங்க அப்படிங்கிறதான். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு கிச்சனில் போய்ட்டு நோன்பு திறக்கிறதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா டிரைவர்மார்களும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரூமில் எல்லா டிரைவரும் உட்காருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஓனர்மார்கள் மேலே சாப்பிட்றதுக்கு எங்கள் அண்ணன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம். இது பார்த்தா போக ஜூஸு, சமோசா, ஜல்லி அப்படி இப்படின்ட்டு நிறையா இருக்கும். என்ன நண்பர்களே பண்ணுறது, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்களோட தாய் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வராது. இந்த கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள், தோசை வச்சு இது பண்ணி, அப்புறம் ரசகுல்லா, சமோசா இதெல்லாம் பார்ப்பீங்க. கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள். என்ன தான் வந்து அரபு நாட்டில் ருசியாக இருந்தாலும் நம்ம ஊரில் பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்ற அந்த சந்தோஷம் வராது. வருஷம் நாங்கள் வெளிநாட்டில் நோன்பு திறக்கிறப்போலாம் நாங்கள் பிள்ளைங்கள நினச்சிக்கிட்டு தான் இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆமாம், என்ன பண்ணுறது, இன்னும் இருக்க வைக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்ற வைக்கிறது, அப்புறம் திரும்ப எடுக்கிறது, இதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கும். அதெல்லாம் வந்து மற்ற சகோதரர்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பையில் வச்சு கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா சாதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டம்தான் நண்பர்களே, டிரைவர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு டயத்தில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே எடுத்து வைக்கிறது, கீழேருந்து மேலே எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கீழே மற்ற நண்பர்களோடு சேர்ந்து டிரைவர்மாரோடு சேர்ந்து சாப்பிட்றது. ஆமாம், பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற இஃப்தார் நிகழ்ச்சி இது. ஆமாம், பஜ்ஜி, கஞ்சி அப்படி இப்படின்ட்டு நிறையா இருக்கும் சாப்பிட்ற ஐட்டம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாமான்லாம் எடுத்து கிச்சனில் வச்சாச்சு. இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் மீதி உள்ளது. இதில் சில இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த ஜல்லி ஐட்டம்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பாக்கி சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்து வெளியில் இல்லாதவங்களுக்கு பையில் போட்டு கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கிச்சனு. ஆமாம், மிச்சம் மீதியெல்லாம் இருக்கும். அதை அப்படியே பையில் வச்சு மற்ற நண்பர்களுக்கு கொடுத்துட்றது. நீங்கள் அரபு நாட்டில் இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இதே போன்ற நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிறத நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை இருக்குது, அதை முழுசாக உங்கள்கிட்ட காட்ட முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது ஃபிர்தோஸ் ஸ்பீச் விலாகர்.